பெருமாளுக்குரிய மிகவும் முக்கியமான புண்ணிய பலன்களை தரக்கூடிய விரதமாக சொல்லக்கூடியது ஏகாதசி விரதமாகுங்க. அதுலேயும் ஐப்பசி மாத வளர்பிறையில் வரக்கூடிய தேவ உதானி ஏகாதசி வாழ்க்கையில் மங்களத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய விரத முறை அப்படின்னும் சொல்லப்படுது. அன்றைய நாளில் நம்ம பெருமாளை எப்படி வழிபட்டோம்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும். இந்த ஏகாதசிக்கு அப்படி என்ன தனிச்சிறப்பு இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, ஜோதிடரிடமிருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. ஒரு வருஷத்தில் 24 இல்லைன்னா 25 ஏகாதசிகள் வந்தாலும் ஒரு சில மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஏகாதசியாக சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட மிகவும் முக்கியமான சிறப்பு வாய்ந்த ஏகாதசிகளில் ஒன்றாக சொல்லக்கூடியது தேவ உதானி ஏகாதசி ஆகுங்க. அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஐப்பசி மாத வளர்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி பார்த்திங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. ஐப்பசி மாத வளர்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி நாளில் தான் மகாவிஷ்ணு தன்னுடைய 4 மாத உறக்கத்திலிருந்து பிறகு கண் விழிக்கக்கூடிய நாள் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால தான் இது வாழ்க்கையே மாற்றி புதிய வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியும் செல்வ நலன்களையும் அள்ளித்தரக்கூடிய அற்புத விரத நாளாகவும் சொல்லப்படுதுங்க. தேவ என்றால் இறைவன், இல்லைன்னா மகாவிஷ்ணுவை குறிக்குங்க. உதானி என்றால் கண் விழிப்பதாகுங்க. ஏகாதசி என்றால் 11வது நாளாகுங்க. மகாவிஷ்ணு கண் விழிக்கக்கூடிய 11வது நாள் என்பதை குறிப்பது இந்த தேவா உதானி ஏகாதசி அப்படின்னும் அழைக்கப்படுது. மேலுமே காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு கண் விழித்து எழக்கூடிய நாள் இந்த நாள் என்பதால் ஐப்பசி மாத ஏகாதசிக்கு பிறகு வரக்கூடிய நாளில் திருமணம் போன்ற மங்கள காரியங்கள் அதிக அளவில் நடத்தப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா இந்த ஏகாதசி நாளில் வாழ்க்கை அமைதி, செல்வ வளம், மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேணும் அப்படின்னு பக்தர்கள் பெருமாளிடம் வழிபாடு செய்வாங்க. ஏகாதசி விரதத்துக்கு மற்றொரு சிறப்பும் இருக்குதுங்க. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து பெருமாளை மனதார வழிபட்டோ பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு, வெற்றிகள், விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வழி பிறக்குங்க. இது செல்வ வளத்தையும் நிறைவான வாழ்க்கையும் நமக்கு தரக்கூடிய ஏகாதசி விரத முறையாகவும் சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கடுமையான பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் சிறப்புகளும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் நரகத்தில் இருந்து விடுபட்டு மோட்ச நிலையை அடையக்கூடிய வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லப்படுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம இந்த தேவா உதானி ஏகாதசி விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் அதிகாலையில் எழுந்து நம்ம சுத்தமாக குடிச்சுவிட்டு உடல், மனம், ஆத்மா போன்றவற்றை சுத்தமடைய செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு உணவு, நீர் போன்றவற்றை நம்ம தவிர்த்து கடுமையான விரதத்தை கடைப்பிடித்து பெருமாளை வழிபட வேணுங்க. அன்றைய நாளில் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேணும். அன்றைய நாளில் பெருமாள் தூக்கத்திலிருந்து எழுந்தால் அவருக்கு விளக்கேற்றி பழங்கள், இனிப்புகள், காய்கறிகள் படைத்து இனிமையான பாடல்களை பாடியும் நம்ம பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இந்த நாளில் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுது. பெருமாள் தூக்கத்திலிருந்து கண் விழிக்கக்கூடிய இந்த நாளை தெய்வீக திருமணமான துளசி கல்யாணம் நடைபெறக்கூடிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பெருமாளுக்கும் துளசிக்கும் இந்த நாளில் துளசி விவாகமானது நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால தான் இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை மனமுருகி நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செல்வ வளம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் துளசியை கொண்டு நம்ம பெருமாளுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டோம்னா அவர்களுக்கு மோட்ச நிலையானதே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் பாவங்களின் பிடியில் இருந்து சிக்கி நரகத்திற்கு நம்ம செல்லாமலும் இந்த நாளில் விரத பலனானது நம்மை காப்பாற்றும் அப்படின்னு பிரம்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா
ஏகாதசி நாளில் நம்ம செய்யக்கூடிய சில குறிப்பிட்ட பரிகாரங்கள் ரொம்பவே அதிகமான பலனை தரக்கூடியதாகுங்க. அப்படி ஐப்பசி மாத வளர்பிறை ஏகாதசியில் செய்யக்கூடிய சில குறிப்பிட்ட பரிகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அதிலிருந்து விடுபட முடியல என கருதப்படக்கூடிய பல தீராத பிரச்சனைகளிலிருந்து விடுபட உதவுங்க. ஏகாதசி விரதங்கிறது புனிதமான விரதம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. அதுலேயும் ஐப்பசி மாத வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியான தேவ உதானி ஏகாதசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏகாதசியாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் தான் மகாவிஷ்ணு தன்னுடைய வேத நித்திரையில் இருந்து எழுந்து கண் விழித்ததாகவும் சொல்லப்படுதுனுங்க. அதனால தான் இந்த ஏகாதசிக்கு பிறகு பக்தர்கள் பார்த்திங்கன்னா திருமணம், புது வீடு, குடியேறுதல் போன்ற அனைத்து சுப நிகழ்ச்சியும் மீண்டும் தொடங்குவாங்க. மேலுமே சுபகாரியங்களின் தொடக்க நாளாக இந்த நாள் இருப்பதால் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான ஏகாதசியாக இந்த தேவ உதானி ஏகாதசி சொல்லப்படுதுங்க. ஒரு வருஷத்தில் வரக்கூடிய அனைத்து ஏகாதசிகளும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததும் சிறப்பு வாய்ந்தது ஆகுங்க. அந்த வகையில் ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய இந்த தேவ உதானி ஏகாதசி பார்த்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே பெருமாள் வழிபாட்டிற்குரிய நாளாகுங்க. சனிக்கிழமையும் இந்த தேவ உதானி ஏகாதசியும் சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நம்ம ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா பெருமாளுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் மாற்றங்கள் ஏற்படுங்க. இந்த தேவ உதானி ஏகாதசி நாளில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அன்றைய நாளில் காலை மற்றும் மாலை நேரத்தில் நம்முடைய வீட்டு நிலை வாசப்படியில் 2 புறத்துலையும் பார்த்திங்கன்னா நெய் விளக்கு ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க. இது வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டுவது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரை வரவேற்கக்கூடிய ஒரு முறையாகவும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா அன்றைய நாளில் மாலை நேரத்தில் நம்ம ஏற்றக்கூடிய விளக்கை வடகிழக்கு திசையை நோக்கி பார்த்தபடி தாங்க நம்ம ஏற்றி வழிபாடு செய்ய வேணும். இந்த விளக்கு இரவு வரை எரியும்படி நம்ம பார்த்து கொள்ள வேணுங்க. இது மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைப்பது மட்டும் இல்லாமல் வெற்றியையும் அனைத்து விதமான நன்மைகளையும் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த தேவ உதானி ஏகாதசி நாளில் துளசி செடியை நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. துளசி செடியோட தண்டு பகுதியில் சிவப்பு நிற நூலால் சுற்றி வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு துளசி சாலிசா படித்து துளசி மாதாவிற்கு வளையல், குங்குமம், மஞ்சள் போன்ற மங்கள பொருட்களை படைத்து நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க. அதற்கு அடுத்த நாள் அதாவது நவம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பொருட்களை எல்லாமே திருமணமான சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதற்கு பிறகு அவர்களிடம் நீங்கள் ஆசையை பெற வேணுங்க. துளசி செடிகள் பூஜை செய்து வழிபட்டோம்னா மகிழ்ச்சி, வளர்ச்சி போன்றவை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக அமையுங்க. தேவ உதானி ஏகாதசி நாளில் நம்ம பெருமாளுக்கு துளசி இலைகளை படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமானது, முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு கரும்புச்சாறு, வாழைப்பழம் போன்றவற்றை நம்ம படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்குங்க. மேலுமே துளசி, கரும்புச்சாறு போன்றவை பெருமாளுக்கு ரொம்பவே விருப்பமானதாக சொல்லப்படுது. அன்றைய நாளில் மாலை நேரத்தில் நம்ம துளசி செடிக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேணுங்க. 11 முறை துளசி செடியும் நெய் விளக்கையும் நம்ம சுற்றி வந்து வழிபாடு செய்ய வேணும். அதற்கு பிறகு துளசி தேவியிடம் நம்முடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதார நம்ம முறையிட்டு சொல்லி வழிபாடு செய்ய வேணுங்க. இப்படி நம்ம செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள், சவால்களிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா வீட்டில் எப்போதுமே லட்சுமி கடாட்சகம் நிறைந்திருக்குங்க. தேவ உதானி ஏகாதசி நாளில் நம்ம துளசி தேவிக்கு காய்ச்சாத பால் படைத்து வழிபட்டோம்னா மகாலட்சுமியோடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. துளசி செடிக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றி வைத்து அதனுடைய வேர்களில் இருந்து கரும்புச்சாறு ஊற்றி வழிபடுவது சிறந்த பரிகாரமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அன்றைய நாளில் நம்ம இப்படி செய்வது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடாகவும் சொல்லப்படுதுங்க. இதனால தான் பொருளாதாரம் தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் நல்ல எதிர்காலம், அதிர்ஷ்டமானது நிறைந்திருக்குங்க.
அற்புதமான நாளில் அரச மரத்துக்கடியில் நீங்கள் நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு நீங்கள் அரச மரத்தையும் ஏற்றி வைத்து அந்த நெய் விளக்கையும் நீங்கள் 7 முறை வலம் வந்து வழிபாடு செய்ய வேணும். அரச மரத்தின் பெருமாள் வாசம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் தேவ உதானி ஏகாதேசி நாளில் அரச மரத்தை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இப்படி நம்ம வழிபாடு செய்வதனால பொருளாதார ரீதியான அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுங்க. செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குங்க. நமக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.